சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம ரோகிணி வந்து தான் மனோஜை வெளியே எடுத்ததா இருக்கணும். மீனாவுக்கு பயந்து நம்ம இந்த கேஸை வாபஸ் வாங்கினதா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி இருந்துட்டு அந்த ஃபைனான்ஷியர் கிட்ட சொன்ன உடனே அவர் ரோகிணியோட போயிட்டு நான் இந்த கேஸை நானே பேசி முடிச்சுக்கிட்டேன், அதனால் மனோஜை வந்து நீங்கள் வெளியில் விடுங்க, நான் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதனால் இந்த கேஸை வாபஸ் வாங்குங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கேட்கவும், அதுக்கு அடுத்ததா ரோகிணி வந்து என்கிட்ட கெஞ்சி கேட்டாங்க, என் ஹஸ்பண்ட் ஜெயிலில் மட்டும் போட்டுறாதீங்க, அவர் ரொம்ப அப்பாவி அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொன்னாங்க. சரி, நானும் ஒரு பொண்ணோட லைஃப்பை கெடுத்துடக்கூடாதுன்றதுனால தான் நான் வந்து இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மனோஜ் வெளியில் வந்த உடனே ரோகிணியை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் ரோகிணி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன மனோஜ் பண்ணேன், என்னை உனக்கு பிடிக்காது தான், ஆனால் இருந்தாலையும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கல்ல, அதனால தான் மனோஜ் உனக்குன்னு உடனே என்னால் தாங்கிக்கவே முடியல. அந்த ஃபைனான்ஷியர் சும்மா உன்னை வெளியில் விடலை, அவருக்கு நான் 5 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தேன், அதனால தான் உன்னை அவங்க வெளியவே விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது அவர் 10 லட்சம் கேட்டார், 5 லட்சம் தான் என்னால் புரட்ட முடிஞ்சது, எப்படியாவது உன்னை வெளியே கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு போகாத இடமே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே மனோஜ்க்கு வந்து ரோகிணியை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. முத்துவும் நம்ம மீனாவும் ரொம்பவே ஷாக்கில் இருக்காங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.